ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது ஒரு ஜென்ரல் டாபிக். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொண்ணு வந்து 25 வயசு, லைக்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக இறந்து போயிட்டாங்க. அதை பற்றின ஒரு விசில் ப்ளோயிங்காக ஒரு விஷயத்தை நம்ம நேரில் பேசணும். அதோட இரண்டாம் பாகத்தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை எப்பொழுதும் போல் கொடுத்த சாஸ்தா அவர்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் சாஸ்தா. சரி, விஷயத்துக்கு வரும். நோவே சொல்றது இல்லை. நம்ம ஏன் நோ சொல்றது இல்லைன்னு பொழுது எங்கள் அத்தை பையன் சொன்ன கதை தான். என்னடா அப்படின்னா, இல்லடி டக்குன்னு நம்மள வந்து என் பையன் என்ன கேட்டான், நோ இதெல்லாம் அப்பாவால் வாங்கி தர முடியாது அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான் போல இருக்கு. என்ன அவ்வளவு புவரா அப்படின்ட்டானா? அவ்வளவு புவரா அந்த ஸ்போரான்னு கேட்டது என்ன பண்ணிருந்ததுன்னா, மேல இருந்து அந்த டேப்பை போட்டுக்கே உடச்சிருச்சு. அதுக்கு வந்து டிஸ்பிளே மட்டுமே 45,000 மாற்றிருக்கான். அவ்வளவு புவர் அவன். இந்த போருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் அதான் சொன்னான், நான் இப்பதானே வந்து இந்த என்னது ஆப்பிள் இது வாங்கி உடச்சிட்டான், ஆப்பிள் லேப்டாப் உடச்சிட்டான், டிஸ்பிளேக்கே 45,000 கேட்டா என்ன போருன்றான் அப்படின்னா. அவனை பொறுத்தவரை வாங்கி தர துப்புல நீ போரு. நமக்கு அவன் போறான்னு கேட்டா நம்மளோட ஈகோ உடனே பயங்கர அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ எஃபெக்ட் வந்துருது இல்லையா? அப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல நோ சொல்றதுக்கே ரொம்ப தயங்குறோம். நோப்பா அப்படின்னு சொல்லவும் நம்மளால முடியாது. இப்ப யானே ஒரு 10 விஷயம் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி 2 விஷயம் வாங்கி கொடுத்துடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் மீதி விஷயங்களுக்கு வேணா அப்புறமா பாக்கலாம் யாழனி அப்படின்னு வேணாம். ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. நான் ஒருவேளை நான் மட்டுமே யாழினியை வளர்த்திருந்தா ரொம்ப ஸ்பாயில்டு கிட்டா கூட வளர்த்திருப்பேனோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும். எஸ், கரெக்ட் தான். அப்ப தெரியும் எனக்கு அது என்ன பெருமை அப்படி வளர்த்திருக்க மாட்டேதானே சொல்லணும். ஆரம்பத்திலே ஒரு வாட்டி இதுக்கு வேற ரம்யா வேற கேட்டிருந்தா, இதுக்கெல்லாம் கோல் வைக்கிறாங்களா, இதுக்கெல்லாம் குச்சி வைக்கிறாங்களான்ட்டு. ஆமா, அவ யூஎஸ்ல இருக்கிறதுனால அவகிட்ட ஒண்ணு என்ன கேக்குறேன், இதுக்காவது கோல் வச்சிருக்கான். அங்க மத்த விஷயத்துக்கே வந்து டாய்ஸ் வைக்கிறானுங்க, செக்ஸ் டாய்ஸ் என்னன்னு வித்துட்டு இருக்கான். இது வந்து எங்க ஊர்லயாவது கோல் வச்சு சொரியர் தான் வச்சிருக்கான். அவன் எல்லாமே வச்சிருக்கான். அவ ஊர்ல அதெல்லாம் இருக்கு சகஜம். அவ அதனாலதான் இத பத்தி கேட்டா. அவ ஊர்ல அதெல்லாம் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு தெரியவே தெரியாது மேடம். நிறைய ஆம்பளைங்க பாரு, உங்களுக்கே தெரியாது. ஓகேவா, எனக்குலாம் தெரியும். ஓகேவா, நான் பாத்திருக்கேன். சரி 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 சரி, விஷயத்துக்கு வருவோம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது நம்ம நோ சொல்றதுக்கு இப்பதான் அதான் சொல்ல வந்தேன். நான் யானைக்கு எனக்கு நோ சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது வேற ஒரு மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேட்கிறப்ப கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சில நேரங்கள்ல நடக்கும். நான் இது சொல்றது நோ சொல்றதுக்கு. பட் போட்டியெல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நான் கேமை வந்து தோக்க விடுவேன். யாழினி தோக்க அடிப்பேன் கஷ்டப்பட்டாகும். ஏன்னா அப்பதான் வந்து ஓ அம்மா ப்ளீஸ் அம்மா ஒரு கேமாவது நீ விட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னா, ஜெயிச்சா ஜெய், விட்டுனா தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம வந்து அந்த பசங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தோணும் போது எனக்கு தோணுச்சு. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளும் பாகிஸ்தான்காரனா அடிச்சிட்டு இருக்கோம். ஆமா சார், ட்ரம்ப் சொல்றாரு போர் நின்றுடுச்சுன்ட்டு. எனக்கு இது யாரு பிரசிடென்ட்னே எனக்கு தெரிய மாட்டேது, யாரு பிரைம் மினிஸ்டர்னே எனக்கு தெரிய மாட்டேது. எனக்கு எங்க நம்ம இருக்கிறோன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரியான சொல்றாரு. அதுதான் காமெடி. முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள 2 பேருமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டோம், ஸ்டாப் அப்படின்ட்டு. இது இந்த மாதிரியான விஷயம். எனிவே வாட் எவர் இட் இஸ், போர் நிறுத்தம்ன்ற ஒரு விஷயம் வந்ததுல சந்தோஷம், அவ்வளோதான். அதுல வந்து மகிழ்ச்சி தான். பட் ஆனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றது, வாட் இஸ் தட், யோசிச்சு பாருங்க. இந்த அரசியல் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ வந்து சொல்றாரு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ட்டு உடனே அறிவிக்கிறாங்க அப்படின்னாங்க. என்ன கதைனே எனக்கு தெரியல மேடம். யாரை டியூன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க சார். யோசிச்சு பாருங்க. இது நான் நிறைய இடங்கள்ல கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி எங்கேயோ ஒரு சண்டை நடக்கும், திடீர்னு ஒருத்தர் வருவாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே உங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை. செல்வாக்கு அப்படிப்பட்ட செல்வாக்கு. அவர் போப்பாண்டவரா நான் ஆகணும்னு சொன்னவர் இப்ப சமீபத்துல அவர் சொல்லுவார். அவர் சொன்னாருன்னா முடிஞ்சது கதை. அவர் எல்லாம் தான் சொல்லுவார். ஓகேவா, சொல்லுங்க. அதனால சரி விடுங்க. ஒருத்தருக்கும் ஒரு
இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு சார். இப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஏதாவது சொல்ல முடியாது. உங்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு நீங்க சில விஷயங்கள் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் லைஃப். நான் என்ன மேடம் பண்ணேன்? நிறைய பண்ணியிருக்கீங்க சார். நான் டார்லிங்டன்ல வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு இன்டெரக்டா யார் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தா நீங்க தான் சார். எதுக்கு திரும்ப என்னது நான் ஒரு நாள் டிபெண்டா போட்டு புதுசா எடுத்து வரீங்க? நான் புதுசாக எடுத்துட்டு நடுவில் நிறைய தடவை நான் இந்த விஷயத்த சொன்னேன். சரி நம்ம கதையை விட்டுருவோம். கமெண்ட் நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில் சேரும் நேரம்தான் மீதி தூரம் பாதியில் பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மா உனது பானை வேறு என பாட்டு பாடும்போது உங்களுக்கு டக்குனு மனசுல தண்டி அடிச்சு பார்த்தீங்களா? அதுதான் பேட்டர். ஆமா இந்த லைனை தப்பாவே போட்டுச்சுன்னா இந்த பாட்டு போன வாட்டியே வந்து தப்பா தான் பாடுறேன். ஆமா நீங்க ஏன் இந்த இதுல எடுக்கிறீங்கன்னு தெரியல. இதுதான் உடனே கிடைச்சதுன்னு எடுத்த மேடம். அப்புறம் தான் ஏய் தப்பா போட்டிருக்காங்கன்னா அப்படின்ற மாதிரி பேசின்னு வச்சுக்கோங்களா? அதேதான் விடுங்க. சரி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி வந்தவங்களை வணக்கம் சொல்லிடலாங்க. சொல்லுங்க சீக்கிரமா. ஆமா இதுக்கப்புறம் ஒன்றும் அங்கே ஆத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரபு ராஜேந்திரன், ஆனந்தி சர்வேஸ்வரன், பாத்திமா, பாமதி குல்லராஜன், நஸ்ரீன், ஜிஜே, ஸ்ரீலலிதா, ரத்தி எம், கௌரி ரேமண்ட், கீதா ஜான், ட்ரெடிஷனல் ராமா கீதா ஜான் ட்ரெடிஷனல் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க நினைக்கிறேன். ரம்யா, யுவன் ரித்திக், பிரபு ராஜேந்திரன் சொல்லிட்டேன் இல்லையா, ராஜி, இலங்கேஸ்வரன், யுவரானிவ், ஓகேவா, யுவராணி அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ராஜகுரு, சகிதா சுல்தானா, ரம்யா, ஹரிதா சக்கரபாணி, அப்புறம் வேற யார் வந்திருக்காங்கன்னா நரினி வந்திருக்காங்க. ஐயா நரினி வந்திருக்காங்க. அவ்வளோதான் சார். இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது வித்தியாசமான கமெண்ட்டுகளை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நஸ்ரீன் ரொம்ப முன்னாடியே கேட்டாங்க கடை எப்போதான் திறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப லேட்டே ஆகிட்டு நாம லீவ் விட்டுலான்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நிறைய லீவ் விட்டோம். ஆமா ஸோ ஒரு அரை மணி நேரமாவது ஒரு ஆற்று ஆற்றிட்டு வருவோம், இப்படி ஊத்துற டீ இப்படி ஆற்றிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். அதேதான். ஏன்னா நான் உண்மையிலேயே இங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. நம்மால் வேற நல்லா ஜாலியாக அவங்கள்ட்ட பேசி 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 அவங்களும் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அப்புறம் சரி நான் என்ன நினச்சிட்டேன், சரி அவ்வளோதான் லீவ் போல இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தா இல்லை கடை திறக்க போகிறோம் அப்படின்னாங்க. சரி அதனால டிலே ஆகி போச்சு இன்னைக்கு. இல்லைன்னா இன்னுமே சீக்கிரம் வந்திருக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக சாட்டர்டே ஒரு 4:30 வந்திருப்போம். இந்தியாவில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் முடியல. போதும் இதுவே போதும். இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா? கௌரி ராமேட்லேருந்து அங்கே சிங்கப்பூரில் 2:25. 2:25க்கு என்ன பண்றீங்க? எழுந்து சூசு வந்துருங்க எழுந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க சார்? நான் சனிக்கிழமை நைட்டு என்ன வேணா நடந்திருக்கும். நீங்க ஏன் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்ட்டு எல்லாம் தூங்க வச்சுட்டு படுக்கிறதுக்கு 11 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி போய் இப்படி போய் சரி ஒரு 2:30 மணிக்கு வந்து திடீர்னு பார்த்தா மெசேஜ் போட்டுருப்பாங்க. இது ஒரு விஷயம் உங்களுக்கு. சரி அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லியிருக்காங்க ரம்யா. நன்றி. நீங்க எப்பவுமே ராக் தானா நீங்க? சூப்பர். யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யுவன் ரித்திக் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூடா யுவன், தேங்க்யூடா. ஓகே சொல்லுங்க. இல்ல நான் எதுவும் சொல்ல. அப்புறம் இலங்கேஸ்வரன் தான் சொல்லியிருக்காரு. அவர் ஜாக்கி இஸ் தி பெஸ்ட். அவர் எப்பவும் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் நான் சொல்லணும்ல அது. சரி இனிமே தான் சார் கீழே இலங்கேஸ் கமெண்ட் கமெண்ட் படிக்கிறீங்களா? அப்ப அங்கேயும் டேலைட் சேவிங்கா 240 பென்சில்வேனியாவில். ஓஹோ ஓகே ஓகே. இவர் பிரபு சொல்லியிருக்காப்ல, உண்மையாக இருந்தாலும் நடிக்க வேண்டியதாய் உள்ளது மேம் அப்படின்னு இருக்காங்க. பல இடங்கள்ல அதுதான் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நடிப்பை வந்து பட் ஒரு கட்டத்துக்கு மேல அதை கொண்டு போக முடியாது பிரபு. அதுதான் ப்ராப்ளம். நான் அதை யோசிச்சிருக்கேன். ஒரு 2 நாள் தான் சிரிச்சிருவோமே அப்படிங்கிற. இப்போ உதாரணத்துக்கு யாரையோ ஒருத்தர் பார்த்தா நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மைல் பண்ற மாதிரியான ஒரு சூழல் வருதுன்னா எனக்கு பெருசா ஸ்மைல் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஸ்மைல் பண்றோன்னே வச்சுக்கோங்க, ஒரு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்குறோம்னா சுதா என்ன பாசிட்டாங்க திரும்ப பேசிட்டு வருவாங்க. ஆமா அப்படி வரும்பொழுது நம்மளால ஒரு 5 நாளைக்கு மேல அதை இது பண்ண முடியாது. நம்மளோட ட்ரூ கலர் வந்துருங்கிற. அது ஒரு நம்ம மைனஸ் இருக்கு. கை நீட் ஓகே பிரிச்சாதான் சரி.
அப்படியே இலங்கேஷ் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, ஹாய் சொல்லியிருந்தாரு, ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லியிருந்தாரு அவருமே. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஜாக்கி இஸ் த பெஸ்ட். சூப்பர் 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 சூப்பர். நீங்க கைத்துட்டங்க, ஓகேவா? இவரு நீங்க சொல்லியிருக்காங்க, வணக்கம் சுதான் ஜாக்கி, எப்படி இருக்கீங்க? ஃபைனலா லைவ் வர முடிஞ்சது இன்னைக்கு. டெய்லி உங்க வீடியோஸை எல்லா சேனல்லையும் பார்த்துடுவேன், லைக்கும் போட்டுடுவேன். நன்றிகள் யுவரான். உங்களை எதிர்கால வாழ்வு சிறக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். லைக் போட்ட அத்தனை பேருடைய வாழ்விலும் சகல சௌபாகியங்களும் உண்டாகட்டும். நன்றிகள், நானுமே போட்டிருக்கேன். தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இலங்கை சொல்லியிருந்தது ஒரு நல்ல பாயிண்ட். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே என்னன்னா ஒரு மாய உலகத்துல இருக்காங்க. ஃபாலோவர்ஸு ஃபார் ரொம்ப பிளைண்டா அவங்கள நம்பி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்காங்க. ஜாக்கி வந்து வெரி ஸ்மார்ட்டா இன் ஸ்டாண்ட் ஆன் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க தனித்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு. அதுக்கு காரணம் கூட இருக்கிறது ஒன்று, நம்ம கூட இருக்கிறது ஒழுங்கா இருக்கணும்ல. அது கூட சப்போர்ட் தான் இப்படி இருக்கிற இலங்கேஷ். நகை வாங்கி கொடு, நட்டு வாங்கி கொடுனா என்ன, நானும் என்ன பண்ணுவேன், சூப்பர் அற்புதம், இந்த ஃபுட்டு வாங்கி சாப்பிடு, இந்த ஹோட்டலுக்கு வாங்க நல்லா இருக்கு அப்படின்னு நான் என்னெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு காரணம் பொண்டாட்டி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை இலங்கேஷ். இந்த மாதிரி அப்பையிலேருந்து இப்போ வரலேருந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு மிகப்பெரிய காரணம். அவங்க என்னை வந்து பியர் ப்ரெஷர் பண்ணதே கிடையாது. நிறைய சுதந்திரங்களை கொடுத்தாங்க. காசு பணம் கொடுக்குறாங்க, சுதந்திரத்தை கொடுக்கணும்ல. நிறைய வீட்டில் வந்து அதை கூட கொடுக்க மாட்டாருங்க. அதை செய்யாதுன்னு. எங்கள் அப்பாவை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, அந்த எப்படி வேணாலும் இருக்கலாம், உன் திறமை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பிரிட்டு மாதிரி தான் அவர் எங்கள் அப்பா. அதுதான் மேட்ரு. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரல, அந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன்றது அவருடைய ஸ்டைல். அதுவும் ஒரு காரணம் கிடையாது. அப்புறம் வந்த பொண்டாட்டி அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இருக்கிறோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். உங்களுடைய இன்னைக்கான ரைட்டிங் பண்ணியிருந்தீங்களாமே வேர்ல்டு வார்களை பற்றிய அந்த ஒரு ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட டெடிகேஷன் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் நியூ ஏரியாஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. உங்க சர்க்கிள்லாம் அந்த பேரை போட்டு ஷேர் பண்ணணும், வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. காரணம்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு கோணம். அது நிறைய பேர் ஓப்பன்ஹைமரை வந்து திட்டிட்டு இருப்போம், அணுகுண்ட கண்டுபிடிச்சி ஹிரோஷிமா நாகசாகி அழுத்திட்டான்ட்டு. 1914 20 முதல் உலகப் போர், ரெண்டாவது உலக போர் அப்படியே பார்த்தீங்கன்னா 37 இன்னும் போய் 45 முடிஞ்சுது ரெண்டாவது உலக போர். இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 21 வருஷம் தான் முதல் உலக போருக்கு ரெண்டாவது உலக போருக்கும். அப்போதான் நிறைய இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிச்சிருந்தானுங்க, ஃப்ளைட்டு அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சானுங்க. உடனே இவனுக்கு என்ன பண்ணானுங்க, எல்லாத்துலேயும் போய் அடிச்சுக்கிட்டு பூச்சிக்கிட்டு எவ்வளோ. இதில் வந்து 8.5 கோடி பேர் அந்த காலகட்டத்தில், நான் சொல்றது வந்து 100 வருடங்களுக்கு முன்பாக வந்து 2 உலக போர் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 8.5 கோடி பேர். ஏன்னா அந்த மாதிரி இறக்குறப்ப அந்த போருடைய வலி வேதனைலாம் எவ்வளவு பெரிய கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா 8.5 கோடி பேருன்றது யோசிச்சு பாருங்க. ஆனால் 1945 2ஆம் உலக போர் முடிவுக்கு வருது. ஆனா அதுக்கு பிறகு வந்து உலக போரே நடக்கல. எல்லைகளை சண்டை நடக்கு. ஆனா ஏன் அது நடக்கல அப்படின்னா காரணம் ஓப்பன்ஹைமர் கண்டுபிடிச்சு அது மட்டும் தான். ஏன்னா ராஜாக்கள் நிம்மதியாக இருந்து படைத்தளபதிகள் போர் வீரர்கள் மட்டும் சாகிறது இல்லை 3ஆம் உலக போர். எல்லாருமே பசுமாறதான் 3ஆம் உலக போர். அதுக்கு உதாரணம் வந்து கண் எதிர்க்க வந்து ஹிரோஷிமா நாகசாகி. ஆமா 2 லட்சம் பேர் செத்தாங்க, 2 நகரம் அழிஞ்சு போச்சு. ஒரு கிராமத்துக்கு ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாம், ஒரு நகரத்துக்கு ஒரு கிராமத்தை பலி கொடுக்கலாம், ஒரு நாட்டில் ஒரு மாநிலம், அந்த மாதிரியாக அதை நீங்க எடுத்துக்கணும் அவசரம். அதை நீங்க வந்து அப்படியே நீங்க பார்க்க முடியாது. கரெக்டு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல. ஆனால் அந்த பயம்தான் இன்று வரை 3ஆம் உலக போர் மூலமாக இருக்குது காரணம். சைக்கோ பக்கம் அவங்க எல்லாம் வந்து தலைமைக்கு வந்துன்னா, ஏன்னா சைக்கோவா இருந்தா கூட தடுக்கிறது நிறைய வேலையும் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா இதுதான் மேட்ரு. ஏன்னா எவனுமே இருக்க மாட்டான், எல்லார்கிட்டையும் அணுகாயுதம் இருக்கு, போட்டால் முடிஞ்சு போச்சுக்காத. மனிதனை வந்து சுத்தமாக போயிடும் அப்படின்றதுனால 3ஆம் உலக போர். அதனால தான் எழுதியிருந்தேன். அது ஒரு இன்னொரு பார்வை. அதுதான். சொல்லுங்க அடுத்தது. ஸோ அதே தான் இவங்க அவங்க பேர் ஹரிதா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்ன இன்ஃப்ளூயன்சரா இல்லை ரிவ்யூவரா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறேன். சென்னை 28 உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அரசியல்வாதியை விழா, அதாவது கிரிக்கெட்டை துவக்கி வைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அவர் சொல்லுவார் டாஸ் போட்டு, நீங்கள் ஃபீல்டிங்கா பவுலிங்கா அப்படின்னு வரும். அதே தான் இதுக்கும், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் அதுக்கான பதில். ரைட், அடுத்தது. ஒரு நிமிஷம் கீழே போயிடுச்சு. அண்ட் இலங்கை சொல்லியிருந்தாரு, ஜாக்கி சமூக நீதி, பெரியார், அண்ணா மற்றும் கலைஞர் வழியில் பார்ப்பது வந்து தனித்தன்மையானது. நன்றியும் பேரன்பும், வி லவ் யூ ஜாக்கி அப்படிங்கிற நன்றிகள். அதுக்கப்புறம் நாகூர்கனி வந்து வந்திருந்தாரு. ஹரிதா வந்து இன்னொரு சேனல் எக்ஸாம்பிள் சொல்லி ரொம்ப பெஸ்டா வர்ஸ்டான உங்க ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்களா. எங்க சேனல்ல வந்து அவர் இன்னொரு சேனலை பத்தி தான் சொல்றாங்க, பேரை சொல்லவே இல்லை.
ஆமா. இன்னொரு சேனல். இதுதான் எங்க நிலைப்பாடுன்னு சொல்ல வரோம். ஓகே. யார் பேரையும் நாங்க சொல்லவே மாட்டோம். பொதுவா நாங்க யாருடைய சேனல்ஸும் மோஸ்ட்லி பார்க்கவே மாட்டேன் நான். நம்மளை பத்தி பெருமையா சொல்லும்போது யாராவது லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா அதை பார்ப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கிட்ட வந்துருன்றதுக்காக நான் பார்க்கவே மாட்டேன். இப்ப சமீபத்துல சித்ரா லட்சுமணுடைய சேனல்ஸ் வந்து நான் பையனா அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் ஒரு சேனல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் நான். அவர் ப்ரொடியூசர் பழைய ஆளுன்னு போது அவர் கூட்டம் நிறைய பேர் வந்துடும். நான் ஒரு 4-5 பேர் ட்ரை பண்ணேன் ஒரு வாட்டி, யாருமே வரல. அதோட தூக்கி யாரை கட்டணும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல டீம், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஆவண காப்பகம் மாதிரி, ஒரு பெட்டகம் மாதிரி இருக்கு. என்னது சினிமாக்காரம், அது அவர் சித்ரா லட்சுமணுடைய சேனல், அது நல்லா இருக்கு. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன். அவசரம் இன்டர்வியூ பார்ப்பேன், இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதனால மற்றவங்களை பற்றி நான் வந்து பெருசாக கமெண்ட் அடிக்க மாட்டேன். இன்னொன்று பார்த்தா அது ரொம்ப நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும், அதை பற்றி ஏதாவது வேர்டு கூட வரும்ன்றதுனால பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி. தட்ஸ் ஆல். இன்னொரு சேனல் பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். ஓகே. ஸோ என்னோட தொண்டை வந்து ஏதாவது கரகரப்பாக இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஃபைன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா ஹரிதா. அண்ட் இலங்கை சொல்லியிருந்தாப்புல ஜாக்கி வந்து ஐ ஓப்பனர், சம்டைம்ஸ் விசில் ப்ளோவர் ஃபார் குட் ரீசனா நீங்கள். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு சாட்டர்டேவோ? இல்லை, அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான்லாம் வந்து சினிமா விமர்சனங்கள் வந்து இங்கிலீஷ் தெரியாது, படங்கள் பார்க்கணும். ஒரு சிறுகதையா வந்து ஒன்லைன்ல சொல்லியிருப்பான் இல்லையா, ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, கெட்டவன் நல்லா இப்படிதான் பார்ப்போம். என்ன காரணம்னு தெரியாது. இப்போ ரொம்ப உள்ளார நுழைஞ்சிட்டாங்கன்னா அது காரண காரியங்கள் தெரியாது. இப்போ மிஷன் இம்பாசிபிள்னா சென்ட்ரல் தியேட்டர்ல பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் போர்டு மாதிரி எழுதி, அதுல வந்து ஒயிட்ல எழுதி வச்சிருப்பாங்க அந்த கதை சுருக்கம். ஓகே. இப்போ இந்த கதை சுருக்கம் படிச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த படம் எனக்கு ரொம்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும். கதை சுருக்கம் படிக்காமல் போகும்போது என்னன்னே தெரியாது, என்னவோ அடிக்கிறான் பைக்கில் போறான்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் வந்து அந்த கதை சுருக்கத்தின் மேல அப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்களா நிறைய பேர் தான் நான் வந்து சினிமா விமர்சனம் எழுத ஆரம்பிச்சுட்டு. அதுதான் எல்லாருமே தமிழ் சினிமா விமர்சனம் அப்படின் போது நான் தான் உலக சினிமா விமர்சனங்கள் நிறைய எழுதினேன். அப்போ வந்து இவங்க எல்லாமே மென்சோக படங்கள்லாம் எழுதிட்டு இருக்கும்போது நான் வந்து கொலை கருத்து ரத்தம் காமம் பேசாத கருத்துக்கள் உள்ள படங்கள்லாம் நான் பேச ஆரம்பித்தேன். இப்படி ஆரம்பிச்சது தான். அதனால அது விசில் ப்ளோயர்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது யாருமே இல்லை, நான் அதை சொல்கிறேன். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பிஹேவ் சம்டைம்ஸ் நாட் ஒர்த் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் டு ஆர்டினரி பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஈரான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இலங்கேஷ் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. அண்ட் ரம்யா வந்து குச்சி கேட்ட நீங்க பதில் சொல்லிட்டீங்க. என்ன தோணலையான்னு கேட்டது கிண்டல் பண்ணியிருக்காரு இலங்கேஷ், என்னன்னு தெரில. ரம்யா சொல்லியிருக்காங்க, அடப்பாவமே எந்த டாபிக்கும் ஜம்ப் பண்றீங்க பாத்தீங்களா, சும்மா கண்ணாடி போட ஒரு கமெண்ட் விட வேண்டியது, கண்ணாடி போட வேண்டியது ஒரு கமெண்ட் விட அப்படின்னு ரம்யா சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். அதுக்கு குச்சி வச்சிருக்காங்க போது அதுக்கு இங்க நிறைய பேருக்கு அந்த டாய்ஸ்லாம் எப்படி இயங்குன்னே தெரியாது. இல்லை மேடம் சொல்றேன், இதையே சரி திரும்ப எடுத்துன்னு வரீங்க. இல்லை மேடம், இப்போ விசில் ப்ளோயர்னா அப்புறம் எல்லாம் தானே விசில், சமூக நீதி மட்டும் விசில் பண்றதா, அப்புறம் இதெல்லாம் தானே விசில். ஆமா ஆமா, நிறைய ரொம்ப ப்ளோ பண்றீங்க. ஓ ப்ளோ, எஸ் வேலை, ரைட், ஓகே, சரி. USA இஸ் பிபி ஃபார் ஆலாம், அரசியல் இருந்து எல்லாம் சாதாரண. ரம்யா சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் வெறும்னு மெசேஜ் வைக்கல, பேச்சு வாக்குல காமன் சென்ஸா சொல்லிட்டாரு, அத கவனிச்சிங்களா? ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். அது காமன் சென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதேதான். ஓகே ஃபைன். நித்யா கருணாநிதி வந்திருக்காங்க. சாஸ்தா எப்பொழுதும் போல $5 கொடுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சாஸ்தா. இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த மெசேஜ் ரம்யா ஃப்ரம் சிட்லப்பாக்கம் ரம்யா தான் எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சது. டக்குன்னு இந்த செய்தி வருது, உடனே எல்லாம் வந்து இல்லை ஆமா நாங்கள் சண்டையெல்லாம் நிறுத்திட்டோன்ற மாதிரி பேசுறாங்க. அப்படின்றதான். எஸ். ராஜி சொல்லியிருந்தாங்க, நீங்க சொல்ற பியர் பிரஷர் இஸ் டூ மச் நவ் சுதாமா. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் சைட்ல இருந்து நான் பேரண்ட்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸா இருக்கு. உண்மை அதுதான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு காலேஜ் போற பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் வந்து பசங்க சைட்ல எல்லாம் இருக்கு. சொல்றேன், அது வந்து அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க பைக் வாங்கிட்டாங்க, அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாங்க, இவனுக்கு 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அவளுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களோட தான் பசங்க வளருதுன்னு வச்சுக்காங்களேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங்லாம் போயிட்டோம்னா அங்க வந்து நம்மள பிடிக்காத பசங்களோட வச்சு பேசுறது, அதை வச்சு கலாய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எத்தனை மாதிரி சொன்னாலும் அவங்க மாறல. என்னன்னா இப்படிதான் அது மாதிரி உருவாக்கி விட்டு நம்மளே அது கூட சேர்த்தே வச்சிருவாங்க. அதேதான். இல்ல அது நல்ல விஷயமா ராஜு, நீங்க அடுத்து சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இதனால அவங்களை லிமிட் பண்ண வேண்டியிருக்கு, சில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இழக்க வேண்டியிருக்கு. நாங்க உண்மைது நீங்க இழந்துடலாம். ஏன்னா இவங்க வந்து எப்படி சொல்றது,
நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி இழக்க முடியும்? இந்த மாதிரி பேசுறவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறது ஒண்ணு. ஒருவேளை நீங்க இவங்க சொல்றதுனால நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் இழக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னா இவங்களை லூஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. அந்த அர்த்தத்துல சொல்லியிருந்தீங்கன்னா சொல்றேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ஆனா நான் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு கட்டத்துல ரொம்ப தனிமைப்படுத்தப்படுவோமோன்ற ஒரு பயம் நமக்கே வரும்னு சொல்றேன். எனக்கு வந்திருக்கு அந்த பயம். ஆனா நான் தனிமையா இருந்திருக்கேன். எனக்கு அது தனிமையா அதுக்கப்புறம் இருந்ததுக்கு எனக்கு அது பெரிய பாதிப்புகள் இல்லைன்னும் போது இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஏஜ் குரூப்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்போம். அவங்க வீட்டுக்கு போறோம், இவங்க எங்க வீட்டுக்கு வராங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி யாருமே நான் ரொம்ப ரேர் கேசஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி பண்ணி போனா ஒட்டிடுவேன். நான் தான் போனேன், நான் தான் பேசினேன், வேற யாரும் பேசல. இதை நானே சொல்றேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேசுவான். பட் நான் அவனையுமே எனக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசுறது எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. அது எதுக்கு ரொம்ப நேரம் பேசுறேங்கிற மாதிரி ஆயிடுவேன் நான். ஆமா, அவனுக்கே அதான் நிலைமை. என்ன பண்றது, நம்ம என்ன பண்றது? இது எனக்கான பியர் ப்ரெஷர். ஓகேவா? சோ அது நிறைய ஏதம்மா கண்ணே உன்னாலே ராசாவே நானும் தான் கண்கள் மூடல்லே டங் டங் டங். ஹே அன்பே உன் ஞாபகம் வாழும் என்னோடு, ஒன்றல்ல 1000 ஜென்மம் உன்னோடு. ஒரு சொந்தம் ஒரு பந்தம், இரு ஜீவன் ஒன்றாகும். இளங்கண்ணி உன்னை எண்ணி உயிர் காதல் பண்பாடும். மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா அதை காதில் கேட்டு, புழுவாய் துடித்தார் இந்த மின்னல் கீற்று. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இளைய சொல்லியிருந்தாரு, சூப்பர் ஜாக்கி, நீங்க அக்னாலேஜ் பண்றீங்க சுதா மேடம். ஷூர், ஐ யூஸ் டு ஷேர் யுவர் ரைட்டிங்ஸ். உங்களுடைய ரைட்டிங்ஸ் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. மகிழா இப்பதான் வந்திருக்கா. அண்ட் ஹரிதா சொல்லியிருந்தாங்க, ஜெர்மனில எங்களோட ஆப்போசிட் வீட்டு தாத்தா வந்து 105 years. He was alive during World War. எப்பா செம்ம பெரிய விஷயம் தான். மகிழாவும் சரி இலங்கேஷும் சரி சாஸ்தாவுக்கு வந்து நன்றிகளை சொல்லியிருந்தாங்க. இலங்கேஷ்கும் சாய் வித் சித்ரா பிடிக்கும்ங்கிறதையும் வடிவேல் வந்திருக்காரு இப்பதான். அண்ட் ராஜி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பியர் பிரஷர் அடல்ட்டா இருக்கிற நமக்கே பவுண்டரி செட் பண்ண இனிமே கத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் இனிஷியலி டஃப். யாழ்குட்டி ஸ்டில் டீனேஜர், ஷி வில் ஸ்லோலி அடாப்ட் டு இட்னாங்க. இல்ல இப்ப நிறைய மாறிட்டா ராஜி. அதாவது அந்த நேரத்துல அந்த ஸ்கூல்ல அவளுக்கு கொடுத்த பிரஷர் இப்ப வந்திருக்கும் போது தான் அதெல்லாம் சொல்றேன். அதேதான். ஏன்னா அது வந்து அவ்வளவு பிரஷரைஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட்ல இது ஏன்டா நீ என்கிட்ட சொல்லலன்னு இல்லம்மா, இதை சொன்னா இன்னுமே அவங்க பிரஷர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிற விஷயங்கள் இப்பவே சொல்றேன். இங்கே நிறைய மாற்றங்கள் இருக்கு அவளுக்கு. அது வந்து ஈவன் ஐ மைசெல்ஃப் கேன் ஃபீல் இட் நோ. அதுதான். அண்ட் குட் டைமிங் ஃபார் அ ஸ்வீட் சாங் ரம்யா சொல்லியிருக்காங்க. சரண்யா காமேஸ்வரன் சொல்லியிருக்காங்க, இது வந்து சந்திரபோஸுடைய ஒரு நல்ல அற்புதமான சாங், ரொம்ப நல்லா பாண்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். இதுவரை கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி பேரும் இதெல்லாம் தெரிவிச்சோம். வாட் இஸ் கன்க்ளூஷன் அப்படின்னும் போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கும்போது இதெல்லாம் தான் இப்பெல்லாம் பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் தான் பிரச்சனையா இருக்கு. அவ யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்போது ஒரு சில பேடு கமெண்ட்டுகளுக்கு அவங்களுக்கு வந்து இதை மொக்க ஃபிகர், அதனால தான் உனக்கு எல்லாம் போயிடுறானுங்கன்னு சொல்லியிருப்பானுங்க. ஒன்றும் இல்லை, இந்த பியர் ப்ரெஷரில் தான் ஒரு பொண்ணு வந்து நீ குழந்தைய ஒழுங்காக பார்த்துலன்றது அந்த அம்மா செட்டே போச்சு. அதுக்கு அது இத்தனைக்கும் வந்து சோசியல் மீடியாவில் அந்த அம்மா வந்து இல்லை கூட இல்லை, குழந்தை உண்டதுக்கு நீலாம் எதுக்கு வந்து புள்ள பற்றிக்கிறான்னு போது அந்த பொம்பளையால் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கவே முடியாமல் அது இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாவெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. இப்போ அந்த குழந்தைக்கு அனாதையாக இருக்குது அந்த குழந்தை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதனால தான் நம்ம வந்து பொது கருத்துக்களை சொல்லும் போது எப்பயுமே வந்து ஒரு குறிப்பிட்டு நம்ம வந்து இதெல்லாம், ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை, எனக்கு நூடுல்ஸ் கொஞ்சம் பண்ணி விடுறியா அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறோம். அதனால வாழ்க்கையில நீங்கள் எதையெல்லாம் எனக்கு வேணான்னு நீங்க தீர்மானிக்கிறீங்களோ திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து நின்றுணும்.
நீங்கள் அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். அதனால நான் பொதுவாக மோஸ்ட்லி நான் அது மாதிரி நீங்க பொருள்னு நினைக்க வேண்டாம், பீப்புளையும் சொல்லலாம். சொல்லுங்க. வாழ்க்கையில எதெல்லாம் வேண்டாம் நம்ம தீர்மானிக்கிறோமோ அந்த பொருள் திரும்ப நம்மகிட்டே வரும்னு இல்லையா? பொருள்ன்றது மட்டும் இல்ல, சில நேரங்களில் பீப்புளும் தான் அப்படின்னு ஜாக்கி. தாங்குமோ என் தேகமே மன்மதனின் மலர்கணைகள் தோள்களிலே மோகம் தீரவே வாயன் அருகிலே உள்ளம் கோடி கண்கள் தீபம் பூஜை காணலாம். சரி, அது ஓகே. அதனால இந்த பியர் ப்ரெஷர்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களா. அப்போ இந்த குரூப்ல நக்கல் விடுறதுலேருந்து காதல் தோல்வி, ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம், என்ன வேணாலும் எந்த காரணத்தை கொண்டு அந்த தற்கொலை என்பது அதுக்கு தீர்வு இல்லை தான். ஆனால் சோசியல் மீடியாவில் இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் அதை டேரக்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதேதான் 10 நாள் அடங்கி போயிடும். இப்போ இன்னைக்கே வந்து என்னங்க இப்படி சொல்லி விட்டீங்க, அதுக்குள்ள போற நிறுத்திட்டேன்னு சொல்றீங்க, தந்தி டிவியும் பாலிமர் நாங்கள் என்ன பண்றது, நான் எங்களை கேட்காம நீங்க எப்படி போற நிறுத்துறீங்கன்ற மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க தவிக்கிற மாதிரி மீம்ஸ் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நீ நிறுத்திட்டியா, இப்போ என்ன பண்ணலாம் மீடியா யோசிக்குதான். ஜெயம் ரவி சார் சமீபத்துல கல்யாணத்துக்கு யாரை கூட்டு போனீங்க அப்படின்னு மீடியா வந்து தாவுதான். அடுத்தது இன்னொருத்தம் பெட்ரூமுக்கு போகுதுன்ற மாதிரி அது அந்த மாதிரி வந்து தெளிவாக இதை வந்து நீங்க அப்படிதான் கடந்து போகணும். புரியுதுங்களா? இந்த 10 வருட சோசியல் மீடியாவில் வந்து உங்க அம்மா தேவு அது இதுன்னு என்னென்னோ சொல்லலாம். எங்க அம்மா வந்து ஏதோ ஆசைப்பட்டு படுத்தா, ஏதோ பிடிச்சி போய் படுத்தா, உனக்கு என்ன பிரச்சனை, அவ தானே போய் படுத்தா, எனக்கு சோறு போறதோட படுத்துருப்போம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஆள் நான். ஸோ இந்த மாதிரி அதை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது கரெக்டு. ஆனால் சில நேரங்களில் வந்து நம்மளையும் உடைக்கிற மாதிரியான கமெண்ட்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ நம்ம பேசுறதுனால நம்ம சொல்கிறோம், நிறைய வந்திருக்கு. அது ஒரு பெரிய நம்ம மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம நிறைய பார்த்ததுனால அதை வந்து எளிதாக கடந்து போகிறோம். ஆமாண்டா டால்டா ஆமாண்டா அப்படிதான் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் அது இல்லாத பெண்கள், இல்லாத குழந்தைகள், அதை பற்றி யோசிக்க முடியாத அல்லது வெளிப்படுத்த முடியாத வயசுல இருக்கிறவங்க அதனால தாங்க முடியலன்னு சொல்ல வரேன். உண்மை ஜாக்கி. இன்னுமே கூட இன்னொன்னு ஆட் பண்ணுங்கன்னா, நம்மளாலேயே அதை வந்து சில நேரங்கள் எதிர்கொள்ள முடியாத நேரங்கள் எப்பன்னா, நம்ம வேற ஒரு ப்ரெஷர்ல இருந்திருப்போம், வேற ஒரு சண்டை இருந்திருக்கும். அந்த டைம்ல இப்படி ஒரு விஷயங்களும் நடக்கும்போது எல்லாமே சேர்ந்து அப்படியே பகல்காம் தாக்குதல்ல அந்த அம்மா வந்து 20 நாள் தான் வாழ்ந்துருக்கு. அந்த புருஷன் வந்து மிலிட்டரியில இருந்துக்காரு, இறந்துட்டாரு. அவங்க சொல்றாங்க எங்களை காப்பாற்ற வந்தது எல்லாருமே வந்து இஸ்லாமியர்கள், அவங்க இருக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அந்த அம்மாவை போட்டு காடு காட்டுன்னு காட்டி அந்த அம்மா ஏங்க எதுக்கு நீங்க வந்து அவங்க வருத்தப்படுறது? அதான் சொல்றேன். நாட்டுக்கு எதிரான ஒரு பெண்மணியா திருப்பி அந்த பொம்பளை வந்து எவ்வளவு மனவேதனைக்கு உள்ளாக்கி இருக்க முடியும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நாம அவங்க மாதிரியான ஆட்களுடைய பக்கத்துல நம்ம நிக்கணும். அதனால அது வந்து இதுல என்னன்னா, நீங்க அதான் படிச்சது படிக்காதது இதெல்லாம் அங்க கிடையாது. அது எல்லாமே ஜஸ்ட் லைக் தட், அந்த செகண்ட் தான், அவ்வளவுதான். அதுக்கு வந்து எதுவுமே உதாரணம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு படத்துல அது இவரு சொல்லுவாரு, முன்னாடி வந்து அந்த பொண்ணை வந்து பயங்கரமா ஓட்டிருப்பாங்க காலேஜ்ல, நாகேஷ் பொண்ணு நைட் எல்லாம் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு காலைல இறந்து போச்சு அப்படின்னு அவரு. அந்த சீன் நீங்க என்னால அதெல்லாம் சில சீன்ஸ் எல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரிலாம் அந்த ஆமா அந்த மாதிரிலாம் வந்து பியர் ப்ரெஷர்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். குடும்பமான வரை பேசணும். என்ன இத்தனைக்கும் வந்து அந்த அக்காக்காரி பேசியிருக்கு, கிட்ட வந்து அக்கா பேசியிருக்கு, அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுமா, நாம வந்து இதுல என்ன இருக்கு, கவுண்ட் ஏறும் இறங்கும், இதெல்லாம் ஒரு விஷயமாலாம் சொல்லி எல்லாம் பண்ணி எக்ஸாம்லாம் படிலாம் சொன்னது போயிடுறேன், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுதான். அதனால வந்து சில விஷயங்களை வந்து என்ன சொல்றது, சில விஜய் வந்து எழுதுனது தான் டயலாக் தான், இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை கேள்வி கேட்காம ஏற்றுக்கணுன்ற மாதிரி தான், வேற நோ அதர்ஸ். அதனால இதை பற்றி உங்களுக்கு ஒரு விசில் போயரா அதை வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம பேசணும். எனிவே லாஸ்டா ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், கமெண்ட்கள் மட்டும் முடிச்சிடுறேன். அதாவது டக்குன்னு புரியல, ரம்யா வந்து என்ன போட்டிருந்தாங்க, அன்னையர் தின வாழ்த்துக்கள் போல இருக்கு, ஓகேவா? நான் வந்து அது அந்நியார் தின வாழ்த்துக்கள் படிச்சேன். அந்நியார் தினம் இல்ல, அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்க அந்நியார் நீங்களா இப்பதான் நீங்க கொஞ்சம் முன்னதாக சொன்னீங்க,
அந்த ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் லைக் வருது, அதை ஒரு போஸ்ட் போட்டால் லவ் விடுறாங்க, பேசுகிறாங்க, கால்ஸாக வந்து தொலையுது, எனக்கு வரவே மாட்டேது அப்படின்னும் போது அதுக்குதான் ஒருத்தர் வந்தவளுகெல்லாம் என்ன பண்ணுறாளுங்க, அண்ணா அக்கான்னு வந்து டம்மல் அக்கா அண்ணன் மாறிக்கிறாளுங்க. அதில் வந்து அந்த ஏதோ நிறுத்துறதுக்கு நிறுவுறது வேற போராடிட்டு இருக்காங்க. போராடு சார், அவங்க ஏன் அப்படி மாறுறாங்கன்றதுக்கான காரணங்கள் இருக்கு. அது வரைக்கும் வந்து நீதாண்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு ப்ளூ டிஷர்ட்டை வேற ஒருத்தருக்கு நீங்க வாங்குனீங்க இல்லையா, அவளுக்கு வாங்கல இல்லையா, அப்படி நீங்க மாறும்போது அவங்களும் மாறுவாங்க இல்ல சார். என்ன பண்ண சொல்றீங்க, திரும்ப சொல்லுங்க. திரும்ப இருக்கா சொல்றேன். அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு மாறுறதுக்கான காரணமே என்னன்னா, டபக்குன்னு வந்து நீங்க வந்து அது வரைக்கும் அவதான் அப்படின்னு பேசிட்டு டமார்னு வந்து என்ன சொல்றது, இந்தாடா அப்படின்னு நான் உனக்கும் எனக்கும் சேர்ந்த மாதிரி ப்ளூ டிஷர்ட் வாங்கியிருக்கேன் வேற ஒருத்தர் பக்கம் சாயும்போது அவங்க நம்ம பக்கம் சாயும் பாயும்போது நிச்சயமா இங்க ஒன்றில் ஒன்றாய் கலந்தாடும் உன் கலந்து ஊனும் ஒன்றுபட தியானம் எடுத்து சொன்னீங்களா? நீ நம்மள பாரு, இங்க பாரு, நிச்சயமா பொய் சொல்லல. உனையே நினைத்து நான் வாழ. ஏன்னா எனக்கு தமிழ், அங்க நீ தமிழ் எடுத்து வச்சிருப்ப, நான் அதை தங்கிலீஷ்ல எடுத்து வச்சிருந்தேன். ஓ சூப்பர். நிச்சயமா அந்த அது எதுக்கு எடுத்து வச்சேன்னா, ஹரிதா கேட்டாங்களோ தொண்டா உங்களுக்கு ஒரு சரியில்லை, இல்லையே நல்லா தானே இருக்குன்ட்டு இதை பாடணும்ட்டு எடுத்து வச்சேன், மறந்தே போயிட்டேன். இப்ப நீங்க பாடுறீங்க. சூப்பர். ஓகேவா, சரி. அந்நியார் தினம் இல்லைங்கிறது அப்புறம் தான் இப்ப நமக்கு வந்து புரிஞ்ச காரணத்தினால நன்றிகள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் எப்பவுமே எனக்கு வந்து அழுகை வரும் அப்படிங்கறது வந்து ரம்யாவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குட் நைட் சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. அண்ட் ராஜி சொல்லியிருந்தாங்க அபூர்வா முக்கிலாஸ் recent post where such an illustration on people talk very badly online அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அபூர்வா தெரியல, அந்த லேடியான்னு எனக்கு தெரியல, யாருன்னு தெரியல எனக்கு. இவங்க வேற யாரும், அபூர்வா முக்கிஜா வேற ஒருத்தவங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த லாஸ்ட் கமெண்ட் அவங்களுமே வந்து என்னன்னா, they gave rape and kill threats to her ஆன்லைன் ஃபார் ஹர் கான்ட்ரவர்சிக்கு வந்து இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோல ஏதோ பேசி நிறைய போகணும்னு வச்சுக்காங்களேன். இதை வச்சு பெரிய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ரேப் அது ரேப்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே அது மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதான் அது வந்து ரொம்ப கூட இருந்து ரொம்ப அது வந்து ஒரு விஷயமே இல்லைன்ற அளவுக்கு அதை தெளிய வச்சு பேசணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது. அதனாலதான் யூகே எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னாலே இவங்கெல்லாம் பயந்துருவானுங்க. நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணு, நான் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து 5% தான் பார்ப்பான். அவ்வளவுதான், 5 தான். நான் 150 பேர் பார்த்தோம், அவங்க எழுதி தள்ளி வா அட்டு இந்த மாதிரி. சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிறைய விஷயங்கள் பேசி விடைபெறக்கூடிய நேரம். நீங்க ஏதாவது பாட்டு வரீங்களா? சரி, இந்த பாட்டை தான் 2 லைன் பாடிட்டு அப்படியே விட்டு. சரி, டக்குன்னு சொல்லி நான் வானம் சொல்லுவேன். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம், மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். தேங்க்யூ. ஏன்னா நான் ஏதோ கெடுத்து விட்டு கூட்டு ஷோராகின மாதிரி அது நீங்க சில நேரங்களில் செய்வீங்க சார். அந்த மாதிரியான உங்களுக்கு அமையாத காரணத்தினால நீங்க அதை செய்யலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் தூங்குவீங்க அப்படின்னு கொரட்டை விடுவீங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரி வேணும்னு. இதெல்லாம் நீங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கு எங்களுடைய நன்றியும் பேருமையும் தெரிவிச்சுக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.